வாய்களை திறந்து சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இப்பொழுது நான் சந்திக்கிற இந்த போராட்டங்களும், இப்பொழுது நான் சந்திக்கிற இந்த பிரச்சனைகளும் இதுவும் சீக்கிரம் கடந்து போகும். என் தேவன் எனக்கு நன்மையாக மாற பண்ணுவார். என் தேவன் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். என் தேவன் இந்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி சொல்லுங்க, அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காகவே மாற பண்ணுகிற அற்புதமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் எவ்வளவு அற்புதமானவர் ஆண்டவரே. உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்க வாழ்க்கையில மாறாதா இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. முடிஞ்ச ரெண்டு கரங்களை கூப்பி வணங்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், உம்முடைய கிருபை இந்த இரவு எங்களை தொடுவதாக ஆண்டவரே. நாங்கள் இதுவரை உணர்ந்திராத விதத்தில் கர்த்தர் எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள்லாம் நீர் தொட விரும்புகிறீரோ தொடுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மே நீருத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மே நீருத்துவா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. சத்தமா சத்தமா சத்தமா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒருபோதும் ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சத்தமா சொல்லுங்க, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் ஹல்லேலூயா. அந்த சாயங்கால வேளையில நான் அந்த 3 நாட்களாக வந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு காலையில 2 ஆராதனையும் பேசினேன். இந்த இரவு ஆவியானவர் அநேகருடைய காயங்களை அவர் சரிப்படுத்த விரும்புகிறார். தனி நபர்களால் ஏற்பட்ட காயங்கள், நீங்கள் நம்பினவர்களால் ஏற்பட்ட காயங்கள், உங்க குடும்பத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட காயங்கள், இந்த தேவன் காயங்களை ஆற்றுகிறவர். விழுந்து அடிபட்ட ஒரு பிள்ளை பயத்தோடும் அந்த வலியோடும் தன்னுடைய தாயின் அரவணைப்புக்குள் வரும்போது அந்த தாய் கட்டி அணைத்து எல்லாம் சரியாயிரும்பா அப்படின்னு சொல்லும் போது வர்ற ஒரு ரிலீஃப் இருக்குல்ல, அந்த தேறுதலை இந்த இரவு கர்த்தர் சபைக்கு கொடுக்க விரும்புகிறார். பல வருடங்களாக, பல மாதங்களாக டீல் செய்ய முடியாத, நீங்கள் எவ்வளவோ முயற்சித்தும் வெளியே வர முடியாத இந்த காயம், எப்போ இந்த காரியத்தை நினைச்சாலும் எனக்கு இன்னும் வேதனையா இருக்குது, அதையெல்லாம் கர்த்தர் இந்த இரவு மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய காயம் கட்டுகிற ஒரு அபிஷேகம் இந்த இரவு சபைக்குள்ளே கடந்து வருகிறது. சபைக்குள்ளே கடந்து வருகிறது. சபைக்குள்ளே கடந்து வருகிறது. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, தாயை போல நீர் எங்களை தேற்றுகிறவர், எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரே, உம்மால் கூடாது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே,
இந்த இரவு எங்கள் காயங்களை கட்ட நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அந்த ஆறுதலை புரிந்தவர்களாய் சத்தம் உயர்த்தி என் கூட இணைந்து கொள்ளுங்கள் ஆவியில. அல்லேலூயா. கர்த்தர் சபை முழுவதும் ஒரு டிவைன் ஹீலிங், ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக காயம் கட்டுதலை கர்த்தர் பரவ விடுகிறார் அவருடைய ஆவியினாலே. ஒரு தாய் தேற்றுவது ஒரு தேற்றுவது போ. Yes Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், காயங்களை கட்டுகிறவர். அவரால் சுகப்படுத்த முடியாத காயம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. 2008வது வருடம் நினைக்கிறேன் எனக்கு திருமணம் முடிந்து சில வருடங்களிலேயே நான் ஊழியத்துக்கு நிறைய டிராவல் பண்ணிக்கொண்டே இருந்தேன். தூத்துக்குடியில் இருக்கும்போது வாலிபர் ஊழியத்திலையும் அந்த தூத்துக்குடி செக்ஷன் முழுவதும் பொறுப்பாக இருந்தேன். பல இடங்களில் பயணம் பண்ணி ஊழியம் செய்வது, ஆராதனை நடத்துவது, பிரசங்கம் பண்ணுவது, கன்வென்ஷனுக்கு வழக்கமாக போவதுண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் சபையை விட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அங்கிருந்த பொறுப்பு ஆராதனை நடத்த வேண்டியது, அதை செய்து கொண்டே இருந்தேன். மற்ற நேரங்களில் பிரயாணம் அடிக்கடி இப்படி தொடர்ந்து கொண்டே இருந்தது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அல்லேலூயா. அப்பொழுது ஒரு நாள் ஒரு சென்னையில் ஒரு கூட்டம் முடித்து வீட்டுக்கு வர்றேன். வந்து இறங்குனா எங்கள் அப்பா எப்போதுமே போனவொடனே டேய் மீட்டிங் எப்படி இருந்ததுடா, நல்லா இருந்ததான்னு கேட்பாரு. அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசலை. எனக்கு அப்பொழுது பிள்ளைகள் பிறக்கவில்லை. உடனே வீட்டுக்குள்ளே போகிறேன். அம்மா கிச்சனில் இருக்காங்க. அம்மாட்ட கேட்குறேன் என்னம்மா ஆச்சு? அப்பா ஒன்றும் பேச மாட்றாங்க. அம்மாவும் மூஞ்ச திருப்பிக்கிட்டாங்க, பேசலை. மேலே ரூமுக்கு போகிறேன், இவளும் என்கிட்ட பேசலை. இல்லையா? நான் ஒவ்வொருத்தரையா சுற்றி சுற்றி வர்றேன். என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்னா சொல்லுங்கள். யாரும் சொல்லலை. சாப்பிட்றது எங்கள் வீட்டில் எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம். சாப்பிடும்போது நிறைய காரியங்கள் பேசுவோம். சாப்பிடும்போது இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நான் போய் டைனிங் டேபிளில் உட்காந்த உடனே பிளேட் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரும் எழுப்பி போயிட்டாங்க. இது ஒரு வாரம் தொடர்ந்தது. எனக்கு மனசுக்குள்ள பயங்கர போராட்டம். எதுக்கு எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு தெரில. யாரும் பேசலை. நான் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பாட்ட சொன்னேன், சனிக்கிழமை ராத்திரி நீங்கள் யாரும் என்கிட்ட பேசலை, அதனால் நான் என்ன பண்ணலன்னா நாளைக்கு ஆராதனை நடத்த என்னால் முடியாது, என் மனசு நல்லா இல்லை, என்னன்னு என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னோடனே எங்கள் அப்பா போயிட்டு வந்து அவர் பீரோவை திறந்து ஒரு மொட்டை கடிதம் எடுத்து என் முன்னாடி இப்படி போட்டார். அந்த மொட்டை கடிதத்தை திறந்து பார்த்தா என்னை பற்றி பயங்கரமாக எழுதியிருக்குது. உங்கள் பையன் அப்படி இப்படி இத்தனை பெண்களோட தொடர்பு, எக்கச்சக்கமான காரியங்கள் பயங்கரமாக எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா சொன்னார், டே இதான் எனக்கு வருத்தம், நீ ஊழியத்தில் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கிற, ஆனால் என்ன வருது, இப்படி ஒரு கடிதம் வந்திருக்குது. அந்த கடிதத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பித்த போதே எழுதின நபர் யார் என்பதை ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார், காமிச்சிட்டார். ஏன்னா என்னோடு கூட இருக்கிற ஒரு ஊழியக்காரர், என்னுடைய நல்ல நண்பர் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் தான் எதை போட்டார், ஊழியத்தில் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சோன்னா காலி பண்ணணுன்னா பிசாசு யாரையும் என்ன பண்ணுவான். ஆமாம், அவர் தான் மொட்டை கடிதம் போட்டது. ஆண்டவர் அவர் அடிக்கடி என்கிட்ட பேசுகிற வார்த்தை எதில் இருந்தது, அந்த கடிதத்தில் இருந்தது. அவர் நம்மகிட்ட சிலர் பேசுவாங்கல்ல, பேசும்போதே அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை நமக்கு தெரியும். அந்த வார்த்தை லெட்டரில் இருந்தவொன்னே ஆண்டவர் சொன்னார், இது யாரு தான் எழுதுனது, இவர் தான்ப்பா எழுதுனது. நான் எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன், இது மொட்டை கடிதம் தான், நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டேன். நான் நம்பலை, ஆனால் எங்களுக்கு என்னது மனசில் பயங்கரமான கஷ்டம். அதனால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியலை, உன்னை பார்க்க முடியலை. யாரும் ஒரு வாரம் பேசாமல் இருந்துட்டாங்க. அல்லேலூயா. அதற்கு ஒரு வாரம் கழித்து என்னுடைய பிறந்த நாள். நான் ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ண விரும்புவேன். அந்த புது வருஷம் ஆரம்பிக்கும் போது இரவு முழுவதுமே ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு புதிய புதிய பாடல் எல்லாம் தருவார். நான் ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு புது பாட்டு கம்போஸ் பண்ணுவேன்.
அன்னைக்கு ராத்திரி ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு பாட்டு தரணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அவர் என்ன பண்ணணும், மொட்டை கடிதம் போட்டால மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், அது எப்படி முடியும்? என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் பண்ணி எனக்கு விரோதமாக இப்படி ஒரு கடிதம் போட்டு எங்கள் குடும்பத்தில் பேச விடாம ஆகி எங்கள் அப்பா என்கிட்ட அப்பாவோ அம்மாவோ என்கிட்ட பேசாமல் இருந்ததே இல்லை. இவ்வளோ கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல என்கிட்ட பேசாமல் இருந்தது இல்லை. இவ்வளோ நாள் என்கிட்ட என்ன பண்ணாமல் இருக்கிறா? அல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டம், ஒரு பயங்கரமான காலகட்டம். ஆவியானவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு போராடுறாரு. புது நாள் பிறக்க போகுது. 10 மணிக்கு ஆரம்பிச்ச போராட்டம் 12 மணி தாண்டுது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சரி ஆண்டவரே, நான் என்ன பண்றேன், மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கிட்டார் எடுத்துட்டு உட்கார்றேன். ஆண்டவர் சொன்னாரு, மன்னிச்சிட்டியா? ஆமா. மறந்துட்டியா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், மன்னிச்சிட்டேன், மறக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். நீங்க சிரிக்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்றது சிரிப்பா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு என் நிலைமை நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அழுதுட்டே தான் சொல்றேன். அதை எப்படி ஆண்டவரே மறக்க முடியும்? நான் திரும்ப அவரை பார்த்தா எனக்கு என்ன வரும்? அந்த நினைப்பு வரும். 2 பேரும் ஒரே ஊர்ல ஊழியம் செய்யறோம், ஒரே அடிக்கடி பார்க்கக்கூடிய ஆளு. என்னால எப்படி பார்க்காம மூஞ்ச திருப்புறது? ஆண்டவர் சொன்னார், நீ என்ன பண்ணணும், மறந்துதான் ஆகணும். திரும்ப 2 மணி நேரம் போராட்டம். முடியவே முடியாது ஆண்டவரே, முடியவே முடியாது ஆண்டவரே. நானும் கிட்டாரை வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கிறேன், என்னென்னமோ காடு வாசிக்கிறேன். ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், ஆவியானவர். அல்லேலூயா. கடைசியில் விடிய காலம் 3:30 மணிக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சரி ஆண்டவரே, நான் என்ன பண்றேன், மறக்கவும் செய்யறேன். ஆவியானவர் கேட்கிறார், இனி அவனை பார்த்தா நீ சிரிப்பியா? சிரிப்பேன். உன் மனசுல அந்த கடிதம் ஞாபகத்துக்கு வருமா? வராது. அவரை பழி வாங்க உனக்கு வாய்ப்பு கிடைச்சா நீ பழி வாங்குவியா? இல்ல ஆண்டவரே, நீங்க தான் மன்னிக்கவும் சொல்லி மறக்கவும் சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. அன்னைக்கு அதிகாலையில் ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல். கீழையாத் பிசின் தைலமே தீல்பானதை இனிதாக்குமே. என்ன, ஆண்டோடைய தைலம் எப்படிப்பட்டது? கசப்புகளை எல்லாம் இனிமையாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. அந்த தைலம் பாய பாய ஆரோக்கியம், அனுக்கிரகம், ஆசீர்வாதம். அந்த தைலம் பாய சந்தோஷம், அந்த தைலம் பாய சமாதானம் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். அந்த பாடலை எழுதி முடித்தேன். எழுதி முடித்து மதுராந்தகத்தில் பாஸ்டர் ஏசுதாஸ்னு ஒருத்தர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த பாஸ்டர் அம்மா அவங்க அப்போ ரொம்ப பலவீனப்பட்டு மதுராந்தகத்திலேருந்து சென்னை SRM வரைக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு 40 கிலோமீட்டர், 40-45 கிலோமீட்டர். வாரத்துக்கு 3 தடவை போயிட்டு வருவாங்க. டிராவல் பண்ணி காரில் போயிட்டு வருவாங்க டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு. வாரத்துக்கு 3 தடவை போயிட்டு வரும்போது ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி எங்கே இருக்கிற? நான் சொன்னேன், ஆண்டி சொல்லுங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஊழியெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டு, இந்த பாட்டு நீ எழுதுனதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம், நான் தான் எழுதுனேன். ஏன் கேட்குறீங்க? ரொம்ப நல்ல பாட்டு தம்பி, ஏன் ஆண்டி அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் டயாலிசிஸ் பண்ண போயிட்டு இருக்கிறேன், வாரத்துக்கு 3 தடவை போகணும். போகும்போது 10 தடவை இந்த பாட்டு கேட்பேன், திரும்பி வரும்போது 10 தடவை கேட்பேன். இந்த பாட்டு கேட்க கேட்க என்ன ஆச்சுன்னா, 30 வருஷமா நான் ஊழியம் செய்கிறேன். நான் என் பிள்ளைய மூத்த குழந்தைய வயிற்றில், ஒரே ஒரு குழந்தை அவங்களுக்கு, பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைய நான் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் போது சர்ச்சில் உள்ள ஒரு விசுவாசியே கரு களையணும்னு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்தாங்க. பயங்கரமான இரத்தப்போக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு நினைச்ச நேரம் ஆண்டவர் கிருபையா இந்த குழந்தையை பாதுகாத்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டவர் என்ன பண்ணார்? உதவி செய்தார். அதனாலதான் அந்த பெண் குழந்தைக்கு பேரு மிராக்கிள், அற்புதம்னே பேர் வச்சிருக்கிறோம் அந்த குழந்தைக்கு. அல்லேலூயா. ஆனா 30 வருஷமா அவங்க எங்க தான் இருக்கிறாங்க? எங்க சபையில தான் இருக்கிறாங்க. நான் 30 வருஷமா அவங்ககிட்ட என்ன பண்றது இல்ல, பேசுறது இல்ல. ஏன்னா அவங்க செஞ்சதை என்னால என்ன பண்ண முடியல, மறக்க முடியல. ஆனா இந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ அவங்களை என்ன பண்ணணும், மன்னிச்சு மறக்கணும்னு சொன்னாரு. முதல் தடவையா போன வாரம் ஆராதனை முடிஞ்ச உடனே அவங்கள கூப்பிட்டு கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, நீங்க செஞ்சதை நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். இந்த 30 வருஷம் உங்களை மறக்காம கோபத்தில் இருந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி, நான் தப்பு பண்ணல, ஆனா அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு நான் ஃபோன் பண்ணி என்ன கேட்டிருக்கிறேன், மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். இது சென்னையில் காரில் வரும்போது சொல்லிட்டு சொன்னாங்க, ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்காம இருந்தா எங்க போயிருக்க மாட்டேன்.
பரலோகத்துக்கு போயிருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை இருக்குது தம்பி, நான் எங்கே போயிடுவேன், நிச்சயமாக பரலோகத்துக்கு போயிடுவேன், எனக்கு இப்போ சாவு வந்தாலும்னு சொன்னாங்க. இது சொல்லி 2வது நாள் அவர்கள் மரித்து போனார்கள். ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போனாங்க. போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, என்னோட அடக்கத்தில் நீ வந்து என்ன பாட்டு பாடணும், இந்த பாட்டு பாடணும், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த பாட்டு எப்போ எழுதுன அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்போவே தான் எழுதுனேன். எப்போ? இந்த பாட்டு உங்களுக்குள்ள மன்னிக்கும்படி எப்படி தூண்டிச்சோ, இது ஆண்டவர் எனக்கு எப்போ கொடுத்தாரு தெரியுமா? மன்னித்த போதுதான் ஆண்டவர் கொடுத்தார், மறந்த போதுதான் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை ஷார்ட்டா சொல்றேன். ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. எதுக்காகனா, இந்த சபையில நிறைய காயங்களோடு ஆட்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆவியானவர் எனக்கு ரொம்ப தெளிவாக அதை உணர்த்துகிறார். அல்லேலூயா. இதோடு நீங்க முன் செல்ல முடியாது. இது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும், உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் இது தடை செய்யும். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, எந்த காயமா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு, அல்லேலூயா, என் தேவன் இதை நன்மையாக மாற பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு நான் முன்னால போக விரும்புறேன். கர்த்தரினோடு கூட வருவீராக. அல்லேலூயா. இப்படி நீங்க ஜெபிக்க முடிஞ்சா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்க இருதயத்தின் காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். அல்லேலூயா. இது நடந்து பல வருடங்களுக்கு பிறகு நான் மதுரைக்கு ஊழியத்துக்கு வந்தேன். வேதாம கல்லூரிக்கு நான் ஏற்கனவே 3 நாட்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். 2014வது வருடம் மதுரைக்கு வந்த பிறகு 2016வது வருடம் 2016 பிப்ரவரி மாதம் ஒரு நாள் எங்களோடு வேலை பார்க்கிற பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கராஜ், அப்போ வேலை பார்த்தாங்க. இப்போ அவர்கள் வெள்ளூரில் ஒரு பெரிய சபையின் போதகராக இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் பிரதேசத்தினுடைய செயலாளர், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில். அவர் எனக்கு ஒரு நாள் திடீர்னு காலையில் வந்து, லின்சே எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, நீங்கள் ஏர்போர்ட் போயிட்டு வாங்க, போய் பாஸ்டர் மோகன் பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் 2 பேர் வராங்க, நீங்க போய் என்ன பண்ணிட்டு வாங்க, என் கார்ல கூட்டு வாங்கன்னு சொன்னார். சரி பாஸ்டர், காரை வாங்கிட்டு போனேன். அவங்களை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு வர்றேன். அல்லேலூயா. 2 பேரும் கார்ல ஏறிட்டாங்க. மோகன் பாஸ்டர் முன்னாடி உட்காந்துருக்காங்க, தாமஸ் பாஸ்டர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. கார் ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கிறேன். வரும்போது மோகன் பாஸ்டர் என்கிட்ட இப்படி தொடையில தட்டி, தம்பி அப்படின்னு சொல்லி, அந்த ஊழியக்காரரை பத்தி, எந்த ஊழியக்காரரு மொட்டை கடிதம் போட்டவர், அல்லேலூயா, அவரை பத்தி உனக்கு தெரியும்ல, சொல்லு அப்படின்னாங்க. உன்னை நான், ஏன் பாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவரை விசாரிக்க தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம். அவர் மேல சில கம்ப்ளைண்ட், நம்ம என்ன பண்ணிருப்போம், இதான்டா சான்ஸ், கூட 4 பிட்டை போட்டு கதைய. அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. நான் ஆவியானவர் நன்றி சொன்னேன். சார் நான் சொன்னேன், தெரியல பாஸ்டர், யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு என்னன்னு தெரியாது, நான் எதையும் பார்த்தது கிடையாது, நான் என்ன சொல்ல அப்படின்னு. உன தாமஸ் பாஸ்டர் பின்னாடி என் முதுகில் ஒரு அடி கொடுத்தார். தெரிஞ்சா மட்டும் நீ சொல்லவா போற அப்படின்னாரு. அல்லேலூயா. நான் அன்னைக்கு அவங்களை கார்ல ஆபீஸ்ல இறக்கி விட்டுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன் தெரியுமா? ஒரு நொடி போதும் நாம் பிசாசுடைய குணத்தை வெளிப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. இந்த மன்னிக்கிறது மறப்பது என்ன செய்யும்னா, நான் அவனுடைய குணத்தை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டவன் அல்ல, எங்க அப்பாவுடைய குணத்தை வெளிப்படுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கஷ்டம்தான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, the one who forgives is the strongest, bravest. யாரால் மன்னிக்க முடிகிறதோ அவன் தான் மிகப்பெரிய பலசாலி. அல்லேலூயா. நம்ம நியாயப்படுத்துவோம் நிறையது. நான் தப்பு பண்ணல, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, இவங்க தான் பிரச்சனை, நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் பொறுத்து போகணும், நான் ஏன் பேசணும், பரவாயில்லைங்க, அவங்க தப்பாவே இருக்கட்டும், நீங்கள் அதை சுமந்து கொண்டிருக்க தேவையில்லை. இந்த இரவு கர்த்தர் இந்த சபைக்கு அந்த விடுதலை தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் மன்னித்து மறக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையை மாறும். ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே, மன்னிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், மறக்க கிருபை தாரும். எங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க அதை செய்யும் போதே உங்க வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ மன்னித்து மறந்து என் சுபாவத்தை வெளிப்படுத்தினா, உனக்கு விரோதமாய் மலை போன்ற பிரச்சனை எழும்பி வந்தாலும் அதை பனியை போல மாற்ற என்னால முடியும். ராத்திரி எத்தனை பேர் உண்மையா அந்த பொருத்தனை எடுக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் போய் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. ஃபோன் பண்ண முடியுதோ யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பிரச்சனையோடு இருக்கீங்களோ மன்னிப்பு கேளுங்க.
உங்க அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணுங்க. அல்லேலூயா. நாளைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தரால் செய்ய முடியும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா ஆண்டவரை பார்த்து? மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று, நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இந்த கோபம் வேண்டாம், வெறுப்பு வேண்டாம் ஆண்டவரே, இந்த எரிச்சல் எனக்கு வேண்டாம், சத்ருவின் குணாதிசயங்கள் எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கையில நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. சத்தமா, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசை. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுங்க, உம்மை போல. நல்ல சத்தமா என்னோடு கூட இணைந்து கர்த்தர் நம்முடைய காயங்களை ஆற்றட்டும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நிலைமைகளை மாற்றட்டும். யாரும் இல்ல. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்வி. உண்மையா அவரை பார்த்து சொல்லுங்க. அவர் வரும்போது தேவையற்ற குணாதிசயங்கள், தேவையற்ற எரிச்சல்கள், தேவையற்ற சத்ருவின் வல்லமைகள், சத்ரு கொண்டு வருகிற பலவீனங்கள், சத்ரு கொண்டு வருகிற அந்த காய்மகாரம், அந்த விரோதம், பகை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. நீ போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீ போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ராத்திரி சொல்ல விரும்புறீங்க, கர்த்தர் என் இருதயத்துல சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என் வாழ்க்கையில காயத்தை ஆற்றி கொண்டிருக்கிறார், நான் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இரவு கர்த்தருடைய கரம் அற்புதமான விடுதலைகளை சில வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பல வருடங்களா இருந்த கசப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார். பல வருடங்களா இருந்த அந்த மனதில் இருந்த அந்த குரோதங்களை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த தேவன் அன்புள்ளவர், இவர் அன்புள்ளவர். இவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய விட்டு கொடுப்போம். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, சத்ருவின் எரிச்சல் அல்ல, பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான குணங்கள் அல்ல, தெய்வீக அன்பு எங்கள் வாழ்க்கையில இறங்கட்டும் ஆண்டவரே. வாயில திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு தேவ அன்பு உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கட்டும். தேவ அன்பு இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கட்டும். தேவ அன்பு இருதயத்தை நிறைக்க ஆரம்பிக்கட்டும். அல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா. அன்பின் ஆண்டவரே, அற்புதமானவரே, இந்த இரவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு நீர் எங்களுக்கு கொடுத்த விசேஷ இரவு. பல வருடங்களாய் மனதிலே தேங்கி வைக்கப்பட்டிருந்த, அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரே பலவிதமான காயங்கள், ஆண்டவரே சரி செய்யப்படாத, சீரமைக்கப்படாத, கழுவப்படாத, சுத்திகரிக்கப்படாத, அப்புறப்படுத்தப்படாத இந்த காயங்கள் எல்லாவற்றையும் இந்த இரவு கர்த்தர் சபையை விட்டு, குடும்பங்களை விட்டு, இருதயங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்துகிறபடினால் ஸ்தோத்திரம். தெய்வீக கரம், கீலேயாத்தின் பிசின் தைலம், ஆண்டவரே ரண வைத்தியரின் தொடுதல், ஆண்டவரே இந்த சபையை தொடுகிறபடினால் ஸ்தோத்திரம்.
வாழ்க்கைகளை தொடுகிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த சபையிலே சத்ருவின் குணாதிசயங்களுக்கு இடமில்லை. சத்ருவின் குணாதிசயங்களுக்கு இடமில்லை. தேவ அன்பு நிலைவரப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, அந்த அன்பிற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தயவு, தேவ இரக்கம், மனிதர்கள் பார்க்க முடியாத, மனிதர்கள் தொட முடியாத இடங்களை இந்த இரவு தொடுகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பே 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 ஆருயி உறவே ஆனந்தமா நந்தமே ஆனந்தமானந்த. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதி கையிலே ஏசையா, அன்பை ருசி கையிலே ராஜா. நாமம் துதி கையிலே ஏசையா, அன்பை ருசி கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, திருநாமம், திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. அல்ல, சத்தமா சத்தமா சொல்லுங்க. நீதிமானுமக்குள்ளே ஒரு தெய்வீக சுகம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம் அவர் தருகிறார். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே
துதி. நல்ல 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லே. சொல்லுங்க, ஆராதனை, 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 என் உயிரான உயிரான ரபஷகல தரலல மஷபல உயிரான இயேசு, உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இரவை அற்புதமான இரவாக கர்த்தருடைய பிரசன்னத்திலே மாற்றிக்கொண்டே இருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய வல்லமை பொருந்திய வார்த்தைகளோடு எங்களோடு நீர் பேசும். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற வேண்டிய பகுதிகளை எங்களுக்கு சுட்டி காட்டும். இந்த இரவு ஆண்டவரே ஏதோ ஒரு வழக்கமான ஒரு விசேஷ கூடுகை அல்ல, எங்கள் வாழ்க்கையின் மறக்க முடியாத இரவாய் கர்த்தர் மாற பண்ணுவீராக. தேவ இரக்கம் தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு ஆராதனை அந்த பாட்டை நிறுத்த முடியலை. அல்லேலூயா. நேரம் போயிட்டே இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு சாட்சியை சொல்லும்படி என்னுடைய மனைவிடத்தில் கேட்டுக்கொண்டேன். அவர்கள் முன்பதாக வந்து ஒரு சாட்சியை வேகமாக பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நாங்கள் என்ன பேசணும் என்ன பாடணும்லாம் பிளான் பண்ணல. அல்லேலூயா. எல்லாரையும் அடித்து படுத்து கூட்டு வர்றதே பெரிய வேலையாக இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஏன்னா கார் இருந்தது, என்கிட்ட 2 கார் இருந்தது. 2 காரையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். அதனால் காரை கொடுத்து விட்டேன். இப்பொழுது கார் இல்லை. இடையில மீட்டிங் வரும்போது முதல் நாள் வரும்போது இரவலாகத்தான் கார் வாங்கிட்டு வந்தேன். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரருக்கும் இன்றைக்கி தேவைப்பட்டதுனால கார் இல்லை. அதனால் 2 வண்டியில் வர வேண்டிய சூழ்நிலை. அல்லேலூயா. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இதுவரைக்கும் அமைதியாக இருந்தீங்க, இப்போ அப்படி சத்தம் உள்ளே போகுது. உங்கள்கிட்ட கார் வாங்கி தர சொல்லலை, பயப்படாதீங்க. எனக்கா என்ன பண்ணால் போதும், ஆமாம், ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நினைப்பூட்டுவாரானாலும் உங்கள் தனி ஜபங்கள்லாம் ஆண்டவர் எங்கள் முகத்தை ஞாபகப்படுத்துவாரானாலும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜபம் தான் பெரிய சொத்து. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால் அவள்கிட்ட ஒரு சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கொண்டேன். அவள் வந்து பகிர்ந்து கொள்வாள். என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் நம்மோடு பேச அவர் வல்லமை உள்ளவர். ஆமே. ஒரு பாடலை கொண்டு அவரால் பேச முடியும், ஒரு சாட்சியில் பேச முடியும், ஒரு வசனத்தை வச்சு அவரால் பேச முடியும், பிரசங்க நேரத்தில் அவர் பேச முடியும். யாருமே இல்லாமல் நீங்கள் தனிமையாக இருந்தால் ஒரு சொப்பனத்தின் மூலமாக கூட அவரால் பேச முடியும். இந்த தேவன் அற்புதமானவர். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் ஒரு பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் இருக்கிறார், பாஸ்டர் பர்னபாஸ் டேனியல் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்திருக்கிறாரா? சபைக்கு வந்திருக்காரா? ஆமாம். அவர் ரட்சிக்கப்பட்ட கதையை சொல்லுவாங்க. எப்படின்னா, மேடையிலேருந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு ஓப்பனர் மீட்டிங் நடக்குது. மேடையில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் வீட்டுக்கு என்ன பண்ண போறாருன்னா, நைட்டு மறுநாள் காலைக்கு சாப்பாட்டுக்கு உள்ள பொருட்களை வாங்குவதற்கு கூட எடுத்துட்டு லுங்கி கட்டிட்டு போறாரு. அல்லேலூயா. போகும்போது தெருவில் இதே மாதிரி ஒரு ஓப்பனர் மீட்டிங் நடக்குது. ரோட்டு மேலே நடக்குது, ஒரு கிரவுண்டில் நடந்துட்டு இருக்குது. இவர் நடந்து போகும்போது அந்த பிரசங்கர் வல்லமே என்ன பண்ணிட்டு இருக்காரு, சத்தம் போட்டு பேசுறாரு. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணோன்னே இவர் வெளியே இருந்து அப்படி ரோட்டில் லுங்கியும் கட்டிட்டு அந்த கையில் கூடையும் வச்சுட்டு அவர் நினைச்சாராம், இந்த பெந்தை கோசைக்காரனுங்க எந்த கடையில் அரிசி வாங்கி திங்கிறானுங்கன்னு தெரில, இந்த கத்துறானுங்க அப்படின்னு நினைச்சாராம். அல்லேலூயா. அப்போ மேடையில் என்ன பிரசங்கர் சொன்னாராம், நான் எந்த கடையில் அரிசி வாங்கினா உனக்கு என்ன, நீ பரலோகத்துக்கு போகணும் அதான் முக்கியம்னு சொன்ன உடனே நேராக நடந்து முன்னாடி வந்து ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த வார்த்தையும் பயன்படுத்தி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அல்லேலூயா.